டு ஆல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வகுப்பறை மேலாண்மை திறன் மைக்ரோ டீச்சிங் ஸ்கில்லை தான் பார்க்க போகிறோம். அதில் இன்றைக்கி வகுப்பறை மேலாண்மை திறன் பார்க்கலாம். இதில் மொத்தம் 4 உட்கூறுகள் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, மாணவர்களின் பெயர் சொல்லி அழைத்தல், நல்ல பழக்க வழக்கத்தை ஊக்கப்படுத்துதல், மாணவர்களை கண் பார்வைக்குள் வைத்தல், நன்னடத்தை, விளையாட்டு. ஒரு கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு டீச்சருக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்றாங்க. இப்போ மாணவர்களின் பெயர் சொல்லி அழைத்தல் அப்படிங்கிற ஃப்ரீஃபாக என்னன்னு பார்க்கலாம். நம்ம இந்த 4 காம்பனன்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அது மற்றது எல்லாத்தையுமே நம்மளோட ஓன் ரைட்டிங்கில் எழுதிக்கலாம். மாணவர்களின் பெயர் சொல்லி அழைத்தல் அப்படின்னா, ஒரு ஆசிரியர் அந்த கிளாஸில் உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்டோட நேமையும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றாங்க. ஏன்னா இது மாணவர்களை சரியாக அடையாளம் காட்ட பயன்படும். எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு டீச்சருக்கு அந்த கிளாஸில் உள்ள ஸ்டூடெண்ட்டோட நேம் தெரியல அப்படின்னா, வேறு யார்ட்டையாவது சொல்லி கூட அந்த பொண்ணை போய் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் தெரியாது. ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்டோட நேமை ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன அப்படின்னா, நல்ல பழக்க வழக்கத்தை ஊக்கப்படுத்தணும் அப்படின்றாங்க. மாணவர்களுக்கு எடுத்துக்காட்டாக என்ன சொல்லலாம்னா, கதைகள் கூறுதல், அன்றாட செயல்கள், மாணவர்களை கரும்பலகையில் எழுதி செய்து ஊக்குவித்தல், மாணவர்களுக்கு எப்போவுமே ஆக்டிவாக வச்சுக்கணும் அப்படின்றாங்க. அவங்கள மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் நல்ல பழக்க வழக்கத்தை ஊக்கப்படுத்துதல். அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, மாணவர்களை கண் பார்வைக்குள் வைத்தல். நம்மளோட ஐ கான்டாக்ட் எல்லா ஸ்டூடெண்ட்டையும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு நடத்துகிறாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்டை பார்க்காம நம்ம பாட்டுக்கு போர்டிலே எழுதிக்கிட்டே சொல்லிகிட்டே இருந்தோம் அப்படின்னா யாருமே நம்ம சொல்கிறத கவனிக்க மாட்டாங்க. அவங்க இஷ்டத்துக்கு பின்னாடி பெஞ்சுக்காரங்கெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க, தின்னுட்டுருப்பாங்க. ஸோ அதனால் நம்மளை எல்லா ஸ்டூடெண்ட்டையும் கவனிக்கணும் அப்படின்றாங்க. அடுத்து நன்னடத்தை, விளையாட்டு. மாணவர்களுக்கு எப்போவுமே நம்ம வாய் மூலமாகவே சொல்லிகிட்டே இருக்காமல் கொஞ்சம் கேம் மாதிரி நம்ம கண்டென்ட் பண்ணலாம் அப்படின்றாங்க. வினாடி வினா நடத்துதல், பழமொழிகள், விடுகதைகள், புதிர்கள், வார்த்தை விளையாட்டு இந்த மாதிரி சொன்னோம் அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் என்கேஜிங்காக இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஒரு கிளாஸ் ரூமை நல்லா மேனேஜ் பண்ணலாம் அப்படின்றாங்க. அடுத்து வேறு ஸ்கில் பார்க்கலாம். அடுத்து என்ன ஸ்கில் அப்படின்னா, பாடத்தை முடிக்கும் திறன். ஒரு ஆசிரியர் பாடத்தை முடிக்கும்போது திறன் சார்ந்தே அதாகவே இருக்கணும் அப்படின்றாங்க. பாட தலைப்பை ஃபஸ்ட்டு மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தணும் அப்படின்றாங்க. அடுத்து ஒரு ஆசிரியர் தன்னோட கற்பித்தலை முறையாக முடிப்பதற்கும் இந்த பாடத்தை முடிக்கும் திறன் உதவுது அப்படின்றாங்க. கற்பித்தலில் ஒரு பாடத்தில் பாடப்பகுதியில் சிறப்பான கருத்துக்களும் சிறப்பாக கொள்கைகளும் கற்பிக்கப்பட்டன அப்படின்னா அது கற்றலுக்கு துணை புரியும் அப்படின்றாங்க. பாடம் நடத்தின பின்னதுக்கப்புறம் முக்கிய கருத்துக்களை மனதில் நிறுத்துகிற மாதிரி நம்ம அவங்களுக்கு மறுபடியும் இதில் என்னென்ன நம்ம பார்த்தோம் அப்படிங்கிறத சொல்லணும் அப்படின்றாங்க. இது ஜஸ்ட் ஒன் டைம் ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஓன் ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதிக்கலாம். இதில் என்னென்ன உட்கூறுகள் இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் மொத்தம் 5 உட்கூறுகள் இருக்குது. கருத்துக்களை தொகுத்து கூறல், எல்லாவற்றையும் உள்ளடக்கிய கேள்விகள், முன்னறிவுடன் இணைப்பு, மேலும் கற்றலுக்கு வாய்ப்பு, புத்தறிவை பயன்படுத்தும் திறன் அப்படின்னு 5 காம்பனன்ட்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, கருத்துக்களை தொகுத்து கூறல். பாடம் கற்பிக்கும் போது ஆசிரியர் மாணவரிடம் பல கருத்துக்களை கூறியிருக்கலாம். ஆனால் பாட இறுதியில் பாட கற்பித்தலோட கருத்துக்களை ஒருங்கிணைத்து தொகுத்து கூறணும் அப்படின்றாங்க. கற்போர் எவற்றை கற்றுக்கொண்டோம் அப்படிங்கிறத அறிந்துறதுக்கு இது வளர்த்து கொள்ள முடியும் அப்படிங்கிறாங்க. நம்ம ஒரு லெசனில் இதுவரை என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறத எல்லாத்தையும் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படிங்கிறாங்க. கருத்துக்களை எல்லாம் தொகுத்து கூறுறது அப்படிங்கிறாங்க.
அடுத்து எல்லாவற்றையும் உள்ளடக்கிய கேள்விகள் அப்படின்னா நம்ம வந்து லாஸ்ட்டாக பாடத்தை முடித்ததுக்கு அப்புறம் வந்து கருத்துக்களை வந்து தொகுத்து கூறணும். அப்படி கூறாமல் வந்து மாணவர்களிடம் வந்து சில கேள்விகள் கேட்க வேண்டும் அப்படிங்கணும். நம்ம வந்து அவங்கள்ட்ட வந்து பாடம் நடத்தி முடித்ததுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கொஸ்டின் கேட்கணும் அப்படின்றாங்க. கொஸ்டின் கேட்டோம்னா அவங்க வந்து ஆன்சர் பண்ணும்போது நம்ம வந்து முக்கிய கருத்துக்களை வந்து நினைவுபடுத்த வந்து இது வந்து உதவுது அப்படின்றாங்க. எல்லாவற்றையும் உள்ளடக்கிய கேள்விகள். அடுத்து முன்னறிவுடன் இணைப்பு. நம்ம வந்து கற்ற பாட கருத்துக்களை வந்து ஏற்கனவே ஒரு பாடம் நடத்தியிருப்போம் இல்லையா, அந்த பாட கருத்தோடு இணைத்து வந்து ஆசிரியர் வந்து சொல்லணும் அப்படின்றாங்க. இவ்வாறு இணைத்து காட்டும்போது அந்த புதிய அறிவை வந்து தெளிவாக உணர முடியும் அப்படின்றாங்க. மாணவரோட அறிவில் வந்து வளர்ச்சி பெற்றதாக உணர முடியும் அப்படின்றாங்க. அடுத்து வந்து புத்தறிவை பயன்படுத்தும் திறன். புதிய அறிவை வந்து பயன்படுத்தும் திறன் அப்படின்றாங்க. பாடத்தில் வந்து பெற்ற அறிவை வந்து நம்மளோட புதிய சூழலுக்கு பயன்படுத்த வந்து ஆசிரியர் அளிக்கும் வாய்ப்பு அப்படிங்கிறாங்க. புதிய செய்தி, கருத்து, விதிகள் கற்பிக்கப்பட்டு இருப்பதை அவற்றை வந்து பயன்படுத்திக்கூடிய வாய்ப்பினை வந்து குறிப்பிடல் வேண்டும். அந்த வகையில் வந்து இந்த புதிய அறிவினை பயன்படுத்தலாம் என கூறி அவ்வித வாய்ப்புகளை பயன்படுத்த வேண்டும் அப்படின்றாங்க. அடுத்து மேலும் கற்றலுக்கு வாய்ப்பு. மாணவர் வந்து பெற்ற அறிவை வந்து அடுத்த பெறப்போகும் அறிவோடு தொடர்பு படுத்தி சொல்லணும் அப்படின்றாங்க. இதையெல்லாம் அறிந்து கொண்டிருந்தால் இதை தொடர்ந்து அவற்றையெல்லாம் அறிந்து கொள்வோம் என கூறும் பொழுது மாணவர் வந்து தன்னை அறிவு நிலையில் வந்து மென்மேலும் வளர்ச்சி பெற தயாராகிறார்கள். தற்போது நடத்திய பாடப்பருத்துக்கு ஏற்ப ஒப்புடைமைகளும் வீட்டு பாடங்களும் தொடர்பணியாக கொடுத்தல் வேண்டும். நம்ம வந்து அவங்களுக்கு வந்து அசைன்மெண்ட்டு கொடுக்கணும் அப்படின்றாங்க. அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்து வேறு ஏதாச்சும் ஒரு ஸ்கில்லில் நம்ம வந்து சந்திக்கலாம். ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டு அப்படின்னா நம்மகிட்ட வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட ஃபுல் பிடிஎஃப் வந்து என்கிட்ட இருக்குது. இதோட செகண்ட் யூனிட் ஃபுல் பிடிஎஃப் இருக்குது. அது யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணி விட்றேன்.